சிலம்பரசன் வழக்கறிஞர் திருமலையம்பாளையம் பேரூராட்சி. திருமலையம்பாளையம் கோவை மாவட்டம் திருமலையம்பாளையம் பேரூராட்சி, திருமலையம்பாளையம் வடக்கு வருவாய் கிராமம், காசு எண் 492. இந்த இடத்துல வந்து சந்தைப்பேட்டை அப்படின்னு ஒரு பகுதி இருக்குங்க. இந்த பகுதியில் வந்து அரசு புறம்போக்கு கல்லாங்குத்து நிலம் வந்து 1 ஏக்கரா இருக்குது. இந்த 1 ஏக்கராவில் வந்து இங்கே குடியிருக்கிற வீடற்ற ஏழை மக்கள் வந்து எங்களுக்கு வந்து அரசினுடைய இலவச வீட்டுமனை பட்டா வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டு காலமாக வந்து அரசுக்கு கோரிக்கை வைத்தும் போராடியும் வந்து வராங்க. இந்த நிலைமையில் வந்து இந்த திருமலையம்பாளையம் பேரூராட்சியினுடைய 9வது திமுக கவுன்சிலர் ரமேஷ் பாபு என்பவர் வந்து அவர்களுடைய உறவினர்கள் அதே மாதிரி வெளியூரில் இருக்கிறவங்க எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து நேற்று இரவு வந்து ஜேசிபி எல்லாம் விட்டு நேற்று அவரெல்லாம் வந்து சர்வே பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செயல் அப்படிங்கிறது வந்து உண்மையாக சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயல். ஒரு திமுக கவுன்சிலர் வந்து இங்கே வந்து நிலத்தை அளந்து அவங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது. இதே வந்து இந்த பகுதியினுடைய மக்கள் வந்து இன்னைக்கு வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபடுறது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து உடனடியாக வந்து காவல்துறையும் வருவாய்த்துறையும் வந்து இந்த ரமேஷ் பாபு இவருடைய சட்டப்பூர்வமான நடவடிக்கையை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்ணா போராட்டத்தில் வந்து ஈடுபட்டாங்க. உடனடியாக வந்து இங்கே வருவாய்த்துறையை சேர்ந்தவர்களும் காவல்துறையை சேர்ந்தவர்களும் வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து இங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்து சட்டப்புறமான ரமேஷ் பாபுனுடைய இந்த நடவடிக்கை வந்து இன்னைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற மக்களுக்கு, வீடற்ற ஏழை மக்களுக்கு வந்து பட்டா வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மதுக்கரை வட்டாட்சியர் வந்து தெரிவிச்சிருக்காங்க.